சுவிஸ் நாட்டின் நிதித்துறையில் நிபுணத்துவ அனுபவத்துடன் நீண்ட காலம் மக்கள் நன்மதிப்பு பெற்ற அனீஷ் கிரெடிட் ஆகே மேலும் பரந்த அளவில் தன் சேவையை வழங்குவன அனீஷ் குளோபல் ஆகே எனும் புதிய நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளது. புதிய வீடொன்றை கட்ட வேண்டுமா, இல்லை கட்டிய வீடொன்றை வாங்க வேண்டுமா, அல்லது காணியொன்றை வாங்கி வீடொன்றை கட்ட வேண்டுமா? உங்கள் கனவு எதுவாயினும் தோள் தந்து துணை செய்ய காத்திருக்கிறது அனீஷ் குளோபல் ஆகே. சுவிஸ் சட்ட வரைமுறைகளுக்குட்பட்டு மிக குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகள் ஊடாக நிதி உதவியை நீங்களும் பெறலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 031910338 அல்லது 03191115858. மே மாதம் 19ஆம் தேதியை வெற்றி நாளாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் தொடர்பான கோத்தபாய ராஜபக்சவின் கருத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தின் முன்பாக தீக்குளித்த ஈழத்தமிழர் சிகிச்சை பலனின்றி மரணமாக்கியுள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரச வழக்கறிஞரை நீக்கிய உத்தரவை கர்நாடக அரசு திரும்ப பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிற்கட்சி தோல்வியை தழுவும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். பிரித்தானியா லூசியம் பகுதியில் உள்ள நகர சபையில் தமிழ் மொழிக்கு புலிக்கொடியை அடையாளமாக இட்ட விடயம் தற்போது வெளிவந்துள்ளது. ஆங்கில புலமையற்ற மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் வேற்றின மொழிகளை அடையாளப்படுத்தும் வகையில் அந்தந்த மொழிகளை தேர்ந்தெடுக்கும் திரையிலேயே தமிழ் மொழிக்குரிய அடையாளமாக புலிக்கொடி இடப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் பிரித்தானிய உள்துறை அதிகாரிகள் சிலர் பிரித்தானிய தமிழர் பேரவையை தொடர்பு கொண்டு பல நாடுகளில் பேசப்படும் தமிழ் மொழிக்கு என்ன அடையாளத்தை போடுவது என்பதனை வினவியதை அடுத்து வரலாற்று ஆவணங்கள் சிலவற்றை தயார்படுத்திய பிரித்தானிய தமிழர் பேரவை புலிக்கொடியே தமிழர்களின் தேசிய கொடி என்பதனை அதிகாரிகளுக்கு விளக்கியதை அடுத்து இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகின்றது. பல ஆவணங்களையும் சான்றுகளையும் பார்வையிட்ட அதிகாரிகள் இறுதியில் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதன் காரணமாக பிரித்தானியாவில் உள்ள அரசு திணைக்களங்களில் தமிழ் மொழிக்கு பக்கத்தில் புலிக்கொடி தோன்றும் நிலை எழுந்துள்ளது. விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட மே மாதம் 19ஆம் தேதியை தீவிரவாதம் ஒழிக்கப்பட்ட வெற்றி நாளாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு கருத்தரங்கில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். போருக்கு பிந்திய ஸ்ரீலங்கா சவால்களும் பிராந்திய உறுதிப்பாடும் என்ற தொனிப்பொருளில் உரையாற்றிய சுப்பிரமணியம் சுவாமி ஜனநாயக நாடு ஒன்று வெளிநாட்டு உதவிகளின்றி தீவிரவாதத்தை தோற்கடிக்க முடியும் என்று வழிகாட்டிய நாடு ஸ்ரீலங்கா என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிராந்திய நாடுகள் ஸ்ரீலங்காவிற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளன என்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் வினைத்திறனை மிஞ்சும் அளவுக்கு ஸ்ரீலங்கா ராணுவம் திறமையானதாக மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார். விடுதலை புலிகள் அளிக்கப்படும் தகவல்கள் உடனுக்குடன் அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும்
சுப்பிரமணியம் சுவாமி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச வெளியிட்டுள்ள கருத்து காரணமாக முஸ்லிம் மக்கள் கடும் வெறுப்படைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருந்தது போல் முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களோ ஆயுத குழுக்களோ இலங்கையில் செயற்படவில்லை என்றும் இலங்கையில் போர் நடைபெற்ற கடந்த 30 வருட காலத்தில் முஸ்லிம் மக்கள் எந்த தயக்கமுமின்றி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியதாகவும் இதை அவர் மறந்துவிட்டார் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் பேரவை கூறியுள்ளது. இலங்கை முஸ்லிம் மக்கள் எந்த காலத்திலும் அடிப்படைவாத குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டதில்லை என்றும் யுத்தம் நடைபெற்ற போதும் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் பேரவை தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 67வது வருட நிறைவு விழா இன்று ஸ்ரீகோத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. 67இல் வெற்றி என்ற துணைப்பொருளில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். இளைஞர்களை கொண்ட மக்களுக்கு சார்பான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தின் முன்பாக தீக்குளித்த ஈழத்தமிழர் சிகிச்சை பலனின்றி மரணமாகியுள்ளார். சுவிஸ் சியோ நகரில் வசித்து வந்த 3 பிள்ளைகளின் தந்தையான செந்தில்குமாரன் ரத்தினசிங்கம் என்ற 35 வயது மதிக்கத்தக்க ஈழத்தமிழரே தீக்குளித்து மரணமாகியுள்ளார். நேற்று அதிகாலை 1:10 மணியளவில் இவர் ஐநா வளாகத்தின் முன்பாக உள்ள நாற்காலிக்கு அண்மையில் தீக்குளித்திருந்தார். ஈரானியர்கள் அப்பகுதியில் போராட்டம் ஒன்றை நடாத்தி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலதிக விவரங்களுடன் எமது செய்தி ஆசிரியர்களில் ஒருவரான ராதுரத்னம் அவர்கள். தீக்குளித்தவர் ஈழத்தமிழரா அல்லது திபெத்தியரா என்ற சந்தேகம் நிலை வந்த நிலையில் மரணமானவர் ஈழத்தமிழர் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சடலத்தை அவரின் மனைவி என்று அடையாளம் காட்டியிருக்கின்றார். புங்குடுதீவை பிறப்பாக கொண்ட இவர் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆதரவாளராக இருந்தார் என்றும் கூட கூறப்படுகிறது. காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். விசாரணையின் முடிவிலேயே சடலத்தை ஒப்படைக்க முடியும் என்றும் காவல்துறையினர் இன்று காலையில் உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது இந்த சடலத்தை ஒப்படைப்பார்கள் என்பதை சரியாக அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் 24வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையிலே இந்த ஐக்கிய நாடு முன்றலிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதே இடத்தில் அந்த தீக்குளித்த முருதாஸின் உடலை ஒப்படைக்கும் போது அவரின் உடலை வைத்து சுவிஸில் ஊர்வலமோ அல்லது அஞ்சலி நிகழ்வோ பெரிய அளவில் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடனேயே காவல்துறையினர் ஒப்படைத்திருந்தார்கள். அதுபோன்ற நிபந்தனைகளை காவல்துறையினர் இப்போதும் விதிப்பார்களோ என்ற சந்தேகமும் தமிழீழ செயல்பாட்டாளர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. இதேவேளை அவர் ஏதாவது கோரிக்கைகளை எழுதி வைத்தாரா என்பதையும் காவல்துறையினர் உறவினர்களிடம் தெரிவிக்க மறுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை கேள்வியுற்ற சுவிஸில் உள்ள தமிழ் மக்கள் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அந்த இடத்திலே அரபு நாட்டவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இரவுகளாக நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியிலே காவல்துறையினரின் கண்காணிப்புகள் பெருமளவிலே அதிகரித்திருக்கின்றது. சுவிஸில் உள்ள ஊடகங்களும் சரி காவல்துறையினரும் சரி இது போன்ற சம்பவங்களை மேலும் தூண்டக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக இறுக்கமாக இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணியில் யாராவது இருந்திருக்கிறார்களா என்ற கோணத்திலும் கூட காவல்துறையினர் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உறவினர்களை தவிர ஏனையவர்களுக்கு சிலதை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. இதேவேளை எதிர்வரும் 16ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் 16ஆம் தேதி ஜெனீவா முன்றலிலே ஒரு பெரிய அளவிலே தமிழ் மக்களால் ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது. பல நாடுகளிலிருந்தும் இந்த தமிழ் மக்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த ஊர்வலத்திற்கு காவல்துறையினர் ஏதாவது தடை விதிப்பார்களோ என்ற சந்தேகம் கூட தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதால் பெரும்பாலும் திட்டமிட்டபடி அந்த ஊர்வலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஊர்வலத்திலே இவருக்கான அஞ்சலி ஒன்று செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளை ஏற்றிச் சென்ற போது இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு அருகே கடலில் மூழ்கிய படகில் அகதிகளை கடத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த அக்ரம் என்ற நபரே தெற்கு ஜயர்த்தா பகுதியில் வைத்து இந்தோனேஷிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு 210 பேரை படகில் கடத்திச் சென்றதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
இந்த படகில் பயணித்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 100 பேர் வரையில் உயிரிழந்ததோடு பலர் காணாமல் போயிருந்தனர். பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் இலங்கைக்கு விஜயம் செய்ய மாட்டார் என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று பாப்பரசர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். எனினும் பாப்பரசருக்கு அதிகளவான இறைப்பணிகள் இருப்பதாகவும் மேலும் சில நாடுகளுக்கு விஜயம் செய்ய தீர்மானித்துள்ளதாலும் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த திருச்சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 2015ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பாப்பரசர் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. தமது இனத்தைச் சேர்ந்த ஒருவரை கொடூரமாக படுகொலை செய்த 2 சிங்கள இளைஞர்களுக்கு நியூசிலாந்து நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 24 வயதான துவான் பிரேவேஸ் மற்றும் 35 வயதான விராஜ் வசந்த அழகக்கோன் ஆகியோருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் திட்டமிட்ட முறையில் காதல் பிரச்சினை காரணமாக சமீர பத்தலகே என்ற சக நண்பரை படுகொலை செய்ததாக நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் உறுதியாகியுள்ளது. இவர்கள் சமீர பத்தலகையை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தடயங்களை மறைப்பதற்காக வீட்டுக்கு தீமூட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் 21 நாட்கள் நடைபெற்றன. நியூசிலாந்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 17 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு கல்கிஸ்ஸ பிரதான நீதிவானால் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வடக்கில் தற்போது செயற்பட்டுக் கொண்டிருப்பது அரை ராணுவ ஆட்சி என்றும் வன்னியில் திருமண வீட்டிற்கு கூட படையினது அனுமதி பெறப்பட வேண்டியிருக்கிறது என்றும் பாடசாலையில் மாணவர்கள் அரங்கேற்றும் நாடகத்தின் ஸ்கிரிப்டினை அருகிலுள்ள படைமுகாமில் ஒப்படைத்து முன் அனுமதி பெற வேண்டியிருப்பதாகவும் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று அவர் நடாத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் வடக்கிலுள்ள இன்றைய இந்நிலையில் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வந்தால் என்ன, டக்ளஸ் தேவானந்தா முதலமைச்சராக வந்தால் என்ன, சில வேளைகளில் நாமல் அரசு தலைவராக வந்தால் என்ன, எதுவுமே நடக்கப் போவதில்லை என தெரிவித்தார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வுக்கான அணுகுமுறைகள் எனும் கருப்பொருளில் நாளை யாழ் பொதுசன நூலக கேட்போர் கூடத்தில் நடக்கவிருக்கும் ஜேவிபியினது பிரச்சார கூட்டத்திற்கான முன்னறிவிப்பு பற்றிய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நியூயார்க் செல்லும் இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் அங்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ள போதிலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவருடனான சந்திப்பு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று புதுடில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா பொதுச்சபையின் பொது விவாதம் எதிர்வரும் 24ஆம் திகதி ஆரம்பமாகி அடுத்த மாதம் 4ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. உலகத் தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு முதல் நாள் அமர்வில் உரையாற்ற நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் எதிர்வரும் 28ஆம் திகதி உரையாற்ற உள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லவுள்ள மன்மோகன் சிங் வாஷிங்டனில் அமெரிக்க அரசு தலைவர் ஒபாமாவை வரும் 27ஆம் திகதி சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இதன் பின்னர் நியூயார்க் செல்லும் அவர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கெடுப்பதுடன் பக்க நிகழ்வாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அதில் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் பெயர் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்த பின்னரே ஐநா பொதுச்சபை கூட்டம் நடக்கவுள்ளதால் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பொதுநலவாய மாநாட்டுக்கு வருமாறு நேரில் அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள போதிலும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அவர் பங்கேற்பது குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்புள்ளையில் உள்ள காளிகோவில் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்ந்தும் சிறுபான்மையின மக்களின் மத சுதந்திரத்தை அடக்கி ஒடுக்கும் ஒரு செயற்பாடாகவே அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுபான்மையின மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறையின் ஒரு அங்கமாகவே தம்பொள்ளையில் உள்ள காளி கோயிலின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவங்கள் அமைந்துள்ளது என்றும் இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது என்றும் கூறியுள்ளார். கிழக்கிலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் வெறுகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி ஆலய மகோற்சவம் இன்று நண்பகல் 12:15 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தில் எதிர்வரும் 23ஆம் திகதி தேர் திருவிழாவும் 24ஆம் திகதி தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது. மறுநாள் நடைபெறும் பூங்காவன திருவிழாவுடன் உற்சவம் நிறைவடையுள்ளது. வெறுகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் ஆலயம் திருகோணமலை மட்டக்களப்பு எல்லையான வெறுகல் ஆற்றுக்கருகே அமைந்துள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துடன் பேசுவதற்கு ஸ்ரீலங்கா தயாராக உள்ளதாக அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு தொடர்பான ஆலோசகர்
ரொஹான் குணரட்ன தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திறந்த கொள்கையுடனேயே செயற்பட்டதாகவும், ஆனால் அதனை தவறாக அர்த்தப்படுத்திய சர்வதேச பார்வையே ஸ்ரீலங்கா மீது காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் ஸ்ரீலங்காவிற்குள் மீண்டும் செயற்பட சந்தர்ப்பம் தேடுவதாக கூறியுள்ள ரொஹான் குணரட்ன, எனவே ஸ்ரீலங்காவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறைந்துள்ளதாக கூற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பிரிவினைவாதத்தை தூண்டும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானதாச தேரர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்யாத பட்சத்தில் எதிர்காலத்தில் சிங்கள மக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஆயுதமேந்தும் ஆபத்தான நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு கிழக்கு என்பது நாட்டின் பிரிக்கப்பட்ட தனி பிரதேசங்கள் அல்ல என்றும், அவை ஸ்ரீலங்காவின் தன்னாதிக்கத்திற்கு உட்பட்டவையே என்றும் ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சம்பந்தன் ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்த ஆங்கிலேயரை போல நாட்டை வடக்கு கிழக்கு என தனிமைப்படுத்தி பேசி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அரச வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்கி பிறப்பித்திருந்த உத்தரவை கர்நாடக அரசு திரும்ப பெற்றுள்ளது. அரசு வழக்கறிஞர் நீக்கப்பட்டதை எதிர்த்து ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பதிலளித்த கர்நாடக அரசு இதனை தெரிவித்துள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடன் ஆலோசனை செய்து அரச வழக்கறிஞரை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவசரகால நிலை ஆட்சி முறைக்கு தற்போதைய தமிழகமே சாட்சி என திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். சென்ற தலைமுறை அரசியல்வாதியான திமுக தலைவர் கருணாநிதி இன்றைய இளைய தலைமுறையினர் அதிகம் சங்கமிக்கும் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகின்றார். இந்த வகையில் ட்விட்டரில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர் தொடர்ந்து பதிலளித்து வருகின்றார். தமக்கு பிடித்த அரசியல் தலைவர் பிடல் காஸ்ட்ரோ என்றும், பிடித்த துடுப்பாட்ட வீரர் முன்பு கபில் தேவ் என்றும், தற்போது தோனி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர காலநிலை ஆட்சி முறைக்கு தற்போதைய தமிழகமே சாட்சி என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். வட மாநில கட்சிகளைப் போல மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களை முன்கூட்டியே அறிவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் அங்காடி திருவிழா என்ற பெயரில் வீட்டு உபயோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை திருவிழா 2வது ஆண்டாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகின்றது. செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த அங்காடி திருவிழாவின் தொடக்க விழா நேற்று மாலை நடைபெற்றது. காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கும் இந்த அங்காடி திருவிழா பொருட்காட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் பங்கு பெற்றுகின்றன. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், பிரபலமான 2 சக்கர வாகனங்கள் விற்பனை, பெண்களுக்கான புடவைகள், நவநாகரிக உடைகள், அணிகலன்கள், அழகு சாதனங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள், ஓவியங்கள், பல்வேறு வகையான அறுசுவை உணவு வகைகள், ஆடைகள், பரிசுப் பொருட்கள் மற்றும் பல தரமான பொருட்கள் ஒரு குடையின் கீழ் மக்கள் மனம் கவரும் வகையில் இந்த அங்காடி திருவிழா பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த அங்காடி திருவிழாவில் குழந்தைகளுக்கான சிறப்பான விளையாட்டுகள், பெண்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெறுகிறது. விநாயக சதுர்த்தி பண்டிகைக்கு முன் ஆரம்பிக்கும் இந்த அங்காடி திருவிழாவில் கடந்த ஆண்டு சுமார் 12 அடி உயரமுள்ள கணேசா சுரூபம் அமைக்கப்பட்டது. அதேபோல இந்த ஆண்டும் அதே 12 அடியில் ரோபோ பீம் கணேசா என்ற பெயரில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நாளாந்தம் 5 வயதிற்குட்பட்ட சுமார் 4700 குழந்தைகள் மரணமடைவதாக ஆய்வறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் விஷன் ஆஃப் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பு ஒரு நாட்டில் மக்கள் மருத்துவத்துக்காக செய்யும் செலவு, அவர்களுக்கு கிடைக்கும் சுகாதார வசதிகள், அவர்களின் வாழ்வியல் எதிர்பார்ப்பு, இனப்பெருக்க வீதமாகிய அம்சங்களைக் கொண்டு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதன் முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி இந்தியாவில் சராசரியாக 10,000 பேருக்கு 7 பேர் வீதம் குறைவான மருத்துவர்களே உள்ளனர். 1000 பெண்களில் சுமார் 90 பேர் வரை 15 தொடக்கம் 19 வயதுக்குள் குழந்தை பெற்றுக் கொள்கின்றனர். பெரும்பாலான இந்தியர்கள் தங்கள் சேமிப்பில் 62 வீதத்தை மருத்துவத்துக்காக செலவழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் நாளாந்தம் 5 வயதிற்கு உட்பட்ட சுமார் 4700 குழந்தைகள் மரணத்தை தழுவுவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளியை அடுத்து செய்திகள் தொடரும். தொடர்வது உலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் நாளை நடைபெறவிருக்கும் தேர்தலில் 6 ஆண்டுகால தொழிற்கட்சியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
ஆஸ்திரேலியாவின் 44வது நாடாளுமன்றத்துக்குரிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. 150 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 செனட் சபை உறுப்பினர்கள் இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட உள்ளனர். நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 6 மணி வரை வாக்களிப்பு இடம்பெறுகிறது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சியைச் சேர்ந்த டோனி எபர்ட் நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்று தலைமை அமைச்சராக பதவியேற்பார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது தலைமை அமைச்சராக இருப்பவரும் தொழிற்கட்சித் தலைவருமான கெவின் ரட்டுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தொழிற்கட்சியில் முன்னாள் தலைமை அமைச்சர் ஜூலியா கில்லாட்டுக்கும் கெவின் ரட்டுக்கும் இடையே நிலவி வரும் போட்டியும் அந்த கட்சியின் பின்னடைவுக்கு காரணமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை நாளை நடைபெறும் இந்த தேர்தலில் முந்தைய தேர்தல்களை விட ஆஸ்திரேலியாவுக்கு படையெடுக்கும் அகதிகளை கட்டுப்படுத்தும் விடயமே முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இந்த அகதிகளின் வருகையை விரும்பத்தகாத ஒன்றாக கருதும் ஆஸ்திரேலிய வாக்காளர்களை கவர்வதற்காக 2 பிரதான கட்சிகளுமே அகதிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க உரிமை கோரி பதிவு செய்து கொண்டு வாக்களிப்பது சட்டத்துக்கு உட்பட்ட கடமையாக இருக்கின்றது. வாக்களிக்க தவறுபவர்கள் அது தொடர்பான முறையான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இல்லையெனில் சுமார் $170 அபராதம் விதிக்கப்படும். தவறினால் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட நேரிடும். 1922 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் 59.38% குறைந்த அளவு வாக்காளர்களே வாக்களிக்க முன் வந்ததால் கட்டாய வாக்களிப்பு முறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை ஆஸ்திரேலியாவில் நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் தொடர்பாக இறுதியாக வெளியான கேலக்ஸி கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தொழிற்கட்சிக்கான முதன்மை வாக்குகள் 35% காணப்படுகின்ற அதே நேரம் எதிர்க்கட்சி கூட்டணிக்கான முதன்மை வாக்குகள் 45% காணப்படுகின்றன. இரு கட்சி விருப்பு அடிப்படையில் பார்க்கின்ற போது தொழிற்கட்சிக்கு 47% செல்வாக்கும் எதிர்க்கட்சிக்கு 53% செல்வாக்கும் காணப்படுகின்றது. எது எப்படி இருந்த போதும் நாளைய தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னமும் இருப்பதாக தலைமை அமைச்சர் கெவின் ரட் கூறியுள்ளார். யாருக்கு வாக்களிப்பது என்று இதுவரை முடிவு செய்யாத வாக்காளர்கள் பலர் இருப்பதாகவும் அவர்களே நாளைய தேர்தலில் யார் வெற்றி பெறுவது என்பதை தீர்மானிப்பார்கள் என்றும் தலைமை அமைச்சர் கெவின் ரட் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் தாம் ஆட்சி அமைத்தால் சிறுவர்களை ஆபாச இணையதளங்களில் இருந்து பாதுகாப்பதற்கான செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி கூட்டணி நேற்று அறிவித்திருந்தது. இத்திட்டத்தின்படி கணினி மற்றும் கைத்தொலைபேசிகளில் ஆபாச தளங்களை கட்டுப்படுத்தும் செயல்முறை ஒன்று இணைய வழங்குநர்கள் ஊடாக கட்டாயமாக்கப்படும் என எதிர்க்கட்சி கூட்டணி அறிவித்திருந்தது. அத்துடன் இக்கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட விரும்புபவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அதிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து தமது திட்ட அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகத்தில் தவறு ஏற்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சி தற்போது அறிவித்துள்ளது. இதன்படி இணைய கட்டுப்பாட்டு பொறிமுறை தேவைப்படுபவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி தற்போது கூறுகின்றது. இந்த நிலையில் இது ஒரு மனித தவறு என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் டோனி எபர்ட் நாளைய தேர்தலில் மக்கள் உறுதியான நிலையான ஒரு அரசை தெரிவு செய்ய வேண்டும் என கூறுகின்றார். இதேவேளை ஆபாச இணையதள பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சி கூட்டணி 24 மணித்தியாலங்களுக்குள் இருவேறுபட்ட கருத்துக்களை கூறியதிலிருந்து அக்கட்சி நம்பகத்தன்மையற்றது என்பது தெளிவாக்குவதாக கருவூல காப்பாளர் கிறிஸ் பவன் சொன்னார். ஆஸ்திரேலிய பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனமான ஏசியோவால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவர்கள் என அறிவிக்கப்பட்ட சுமார் 50 அகதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆஸ்திரேலிய அரசு விடுத்த கோரிக்கையை 10 நாடுகள் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 50 பேரில் ஒருவரான ரஞ்சனி என்ற இலங்கை தமிழ் பெண் தொடர்பான வழக்கு விசாரணை ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இத்தகவல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசியோவால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவர்கள் என அறிவிக்கப்பட்ட 50 பேரையும் மீள குடியமர்த்த 12 நாடுகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் 10 நாடுகள் பகிரங்கமாக மறுத்துவிட்டதாகவும் 2 நாடுகள் பதிலளிக்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த நாடுகளின் பெயர்கள் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை ரஞ்சனி தொடர்பான வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை பெர்த் நீதிமன்றத்தில் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கம் தனது நிர்வாக நடைமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நிர்வாக செலவுகளை குறைப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை போக்குவதற்கும் தீர்மானித்துள்ளது. பிரான்சில் நிர்வாக நடைமுறைகளை இலகுவாக்குவதற்கான திட்டமொன்றை நேற்று அந்நாட்டின் பொருளாதார அமைச்சர் பியர் மொஸ்கோவிசி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் மக்களின் அன்றாட நிர்வாக நடைமுறைகள் பெரிதும் இலகுவாக்கப்படும் என்றும் இதன் மூலம் அரசுக்கு 3 பில்லியன் யூரோக்கள் செலவு குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அரசாங்கத்தின் புதிய நிர்வாக இலகுவாக்கல் திட்டத்தின்படி
தற்போது 10 வருடங்களுக்கு செல்லுபடியான தேசிய அடையாள அட்டையானது இனிமேல் 15 வருடங்களாக மாற்றப்படவுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் அதன் முடிவு திகதியிலிருந்து தானாக மேலும் 5 வருடங்கள் செல்லுபடியாகும். அதாவது 2013 முடிவு திகதி உள்ள அடையாள அட்டை தானாகவே 2018 ஆண்டு வரை செல்லுபடியாகும். 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை நடைமுறையும் இலகுவாக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை தயாரானவுடன் அதை பெறுவதற்கு இனிமேல் அவர்கள் கண்டிப்பாக பெற்றோரை அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வதிவிட அனுமதி அட்டை மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும் இனிமேல் இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படும் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் காலதாமதம், நீண்ட நேரம் வரிசையில் காத்திருத்தல் என்பன தவிர்க்கப்படுகின்றன. ஏற்கனவே இந்த நடைமுறை 93வது நிர்வாக பிரிவில் அமலில் உள்ளது. அதேபோல டிக்கெட் ரெஸ்டாரண்ட் எனப்படும் உணவுக்கான கொடுப்பனவு கூப்பன்களும் இனிமேல் இலத்திரனியல்மயப்படுத்தப்பட உள்ளன. வங்கி அட்டை போன்ற இந்த அட்டையில் தொழில் நிறுவனம் தங்களது பணியாளர்களுக்கான மாதாந்த உணவுக்கான கொடுப்பனவு பெறுமதியை தரவேற்றம் செய்து விடுவார்கள். புதிய இலத்திரனியல் அட்டையில் வாங்கிய உணவுக்கான தொகை போக மிகுதி இருக்கும். இதன் மூலம் இதுவரை கடதாசியில் குறிப்பிட்ட தொகைக்கான உணவை கட்டாயம் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லாமற் போகிறது. சீனாவில் 36 பேர் உயிரிழந்த ஒரு சாலை விபத்தின் போது சிரித்தபடி நின்று கொண்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த ஆண்டு ஒரு பயணிகள் பேருந்தும் அபாயகரமான ரசாயனப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்றும் மோதிக்கொண்டதில் 36 பேர் பலியான சம்பவத்தின் போது நடைபெற்ற மீட்புப் பணிகளை பார்வையிடச் சென்ற சான்சி என்ற பாதுகாப்பு நிர்வாகத்தின் தலைவராக இருந்த யாங் டக்காய் என்பவர் சிரித்தபடி நின்ற காட்சி புகைப்படங்களாக வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பலர் விலையுயர்ந்த கைக்கடிகாரங்கள் மீது ஆசை கொண்டிருந்ததால் பிரதர் வாட்ச் என்று அழைக்கப்பட்ட யாங் டக்காய் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவரை பதவி நீக்கிய சீன அரசாங்கம் அவர் மீது லஞ்சம் வாங்கியது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்தது. அவரிடம் 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் சொத்து இருப்பதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த வழக்கை விசாரித்த வடமேற்கு சீன நீதிமன்றம் யாங் டக்காய்க்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 யுவான் அபராதமும் விதித்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தான் செய்த குற்றங்களுக்கு வருந்துவதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் யாங் டக்காய் தெரிவித்தார். சிரியா மீது தாக்குதல் நடாத்தினால் அமெரிக்கா அதிகளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா கோமெனி எச்சரித்துள்ளார். சிரியா மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பரபரப்பான சூழ்நிலையில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உலக நாடுகள் பலவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இந்த வகையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா கொமேனி, சிரியா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது என்ற குற்றச்சாட்டு அதன் மீது தாக்குதல் நடாத்த தயாரிக்கப்பட்ட முன்னோட்ட வாசகங்களே என்று கூறியுள்ளார். சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தவறான அணுகுமுறைகளை கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இதற்காக அந்த நாடு பாரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இதேவேளை மனிதாபிமான காரணங்களுக்காக சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையீடு செய்யவில்லை என்று கூறியுள்ள ஈரான் தலைமை தளபதி சொலைமனி இறுதிக்கட்டம் வரையில் சிரியாவுக்கான தங்களது ஆதரவு தொடரும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலகின் முக்கிய நகரங்களுக்கான காலநிலை அறிக்கை. சிகரம் பணமாற்று சேவை ஹைன்ரிக் ஸ்ட்ராஸே 8005 ஜூரிச்.
தொடர்வது முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதம். சுவிஸ் பிராங்குக்கு எதிரான மாற்றீட்டு விகிதங்களுக்கு ஆதரவு வழங்குவோர் ஜெயம் மல்டி எக்ஸ்பிரஸ் மட்டன் காசா 24,8500 தொடர்ந்து வருவது இன்றைய தங்க விலை விவரங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் உள்ள ஐநா வளாகத்தின் முன்பாக தீக்குளித்த ஈழத்தமிழர் சிகிச்சை பலனின்றி மரணமாகியுள்ளார். ஜாவா தீவுக்கு அருகே கடலில் மூழ்கிய படகில் அகதிகளை கடத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் இலங்கைக்கு விஜயம் செய்ய மாட்டார் என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரச வழக்கறிஞரை நீக்கிய உத்தரவை கர்நாடக அரசு திரும்ப பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிற்கட்சி தோல்வியை தழுவும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி நேரம் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.